ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி வந்து சண்டே vlog எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா. என் ஃப்ரெண்ட் வந்துட்டு கார் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி கார் அவங்க வந்து டெலிவரி எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. ஸோ வந்துட்டு அவங்க மஹேந்திரா XUV 700 எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷோரூம்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து அன்னபூர்ணாக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பூரி, ரவா ரோஸ்ட், டீ எல்லாமே குடிச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். க்ரீம் பன் பசங்களுக்கு வாங்கிட்டு போகிற வழியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போயிடு மட்டன் லிவர் செஞ்சு வச்சுருக்கேன், மாவாட்டி வச்சுருக்கேன், ரெண்டும் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை ரெண்டையும் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தது. ஸோ நானும் அவரும் கிளம்பிட்டோம். பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளார 4 o'clock ஆகிடுச்சு. எங்கள் மாமியார் வந்துட்டு சாப்பாடு, ரசம், மட்டன் கிரேவி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டன் லிவரும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் துணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா பக்கமும் துணி இருக்குது. ஒரு சேரில் உட்காரலான்னா துணி. அதாவது 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேங்க. அதனால் ட்ரெஸ் மாற்றுறது, போடுறது, இந்த இது பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லும் நிறைஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டி வாரி விட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா சுட சுட டீ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டீ குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சு அயர்ன் பண்ணதெல்லாம் எல்லா கபோர்ட்ஸ்லாம் வச்சுட்டு எல்லாமே என்னென்னதோ அதை செக்ரிகேட் பண்ணிவிட்டு அப்புறமா என் ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா நிம்மதியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பால்கனியில் போய் என்னோடய அழுக்கு துணியை போய் டம்ப் பண்ணி வச்ச உடனே பார்க்கவே எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. ஓகே, நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே நல்ல நேச்சராக இருந்தது. அப்படியே வாக்கிங் கிளம்பிட்டேங்க. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.